இந்த சட்டம் எப்படி வந்துச்சு? ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தானே இதெல்லாம் வந்திருக்கும். அப்போ என்ன நடந்துச்சு, எப்படி வந்துச்சு? பன்வாரி தேவி அப்படிங்கிறவங்க ராஜஸ்தான் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அப்போ இவங்க அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க ஒரு விஷயத்தை விட்னஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டத்தில் எதெல்லாம் ஒர்க் பிளேஸில் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு பெண் பாதிக்கப்பட்டா அந்த பெண் உடனே எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஆக்ஷன் எடுக்கலன்னா என்ன பண்ணணும்? கம்ப்ளைண்ட்னு முதல் விஷயம் இதில் எல்லா கம்பெனிஸ் எல்லா விதமான ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுற விஷயம் ஃபஸ்ட்டு அவேர்னஸ். முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு அங்கே இருக்க பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் பெண்கள் கொஞ்சம் தவறாகவும் ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? இப்போ இந்த போஷ் ஆக்ட் ஒர்க் பிளேஸில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணுக்கு மட்டும்தானா, இல்லை ஒரு பொண்ணு அப்போ தான் புதுசாக ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறாங்க, அந்த இன்டர்வியூவில் இன்டர்வியூ பண்ணுறவங்க ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த சட்டம் பொருந்துமா? போயிட்டு அந்த அன்எசிட்டி இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் வெளியே நியூஸ் இது சில ப்ரெஸ் எல்லாம் போயிட்டு ஒரு பைட்ஸ் மாதிரி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க எவ்வளோ பேருக்கு இந்த பாஷ் கமிட்டி பற்றி தெரியும் அப்படின்னா என்னென்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டால் 90% எல்லா இடத்துலையும் சொல்கிற விஷயம் அப்படின்னா என்னென்னு தான் கேட்குறாங்க. வெல்கம் டு மெய்ப்பொருள். வீடு, வேலை செய்கிற இடம், வெளியிடங்கள், இந்த 3 இடங்களில் பெண்கள் எந்த இடத்துல அதிகமாக பாதுகாப்பற்ற நிலையை உணர்றாங்க அப்படின்னா வேலை செய்கிற இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேலை செய்கிற இடத்துல 80% பெண்கள் அதிகமாக பாதுகாப்பற்ற நிலையை உணர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. அப்படி வேலை செய்கிற இடத்துலேருந்து நடக்கிற கொடுமைகள்லேருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கு தான் போஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய கம்பெனியில் நிறைய ஹெச்ஆருக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு தெரியல. அப்புறம் எப்படி வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும்? ஸோ இந்த போஷ் ஆக்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் வேலை செய்கிறவங்களாம் பண்ணணும், பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி, அதாவது இந்த போஷ் ஆக்ட் பற்றியே அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ போஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. அதோட அர்த்தம் என்ன, எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க? கண்டிப்பாக சார். ஏன்னா எந்த ஒரு ஆக்ட் கொண்டு வரணும் அப்படின்னாலுமே அதுக்கான நீடு கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஆக்ட் வேணும் அப்படின்னா இதில் ஏதோ பிரச்சனைகள் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும், இல்லை பெருசாக ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம நிர்பயா கேங்ரேப் யாருமே மறந்துருக்க முடியாது, டெல்லி. அதுக்கப்புறம் தான் ஐபிசியில் எக்ஸ்க்ளூசிவாக கிளாஸஸ் கொண்டு வந்து பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிளேசஸில் இருந்தாலும் இன்றைக்கி பெண்கள் டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட் நோக்கி அவங்க யோசிக்கிற விஷயம், எம்பவர்மெண்ட் நோக்கி யோசிக்கிற விஷயம் அவங்க ஒர்க் பிளேஸ் தான். ஸோ ஒர்க் பிளேஸில் தான் இன்றைக்கி நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்குது. அதாவது இப்போ எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஹராஸ்மெண்ட்னா லைக் ரேப் தான் ஹராஸ்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அண்டர் போஷ் ஆக்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒரு சயின்ஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணாலே ஹராஸ்மெண்ட் தாங்க. ஆனால் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா கன்சென்ட்டோடு நடக்குதா, கன்சென்ட் இல்லாமல் நடக்குதா அப்படிங்கிறது தான் விஷயம் எங்கேயுமே. இந்த சட்டம் எப்படி வந்துச்சு? ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தானே இதெல்லாம் வந்திருக்கும். அப்போ என்ன நடந்துச்சு, எப்படி வந்துச்சு? பன்வாரி தேவி அப்படிங்கிறவங்க ராஜஸ்தான் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஒரு என்ஜிஓ சார்ந்த பர்சன். நமக்கு தெரியும் இல்லையா, அந்த கிராமங்கள் போகும்போது அங்கே மெடிக்கல் சர்வீஸாக இருக்கட்டும், அங்கே தேவையான ஒரு போய் தங்கி ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா. அப்போ இவங்க அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க ஒரு விஷயத்தை விட்னஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரில் இருக்க ஒரு லைக் சிறுமிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைல்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அந்த ஊரில். இவங்க தலித் விமன் அகெயின். ஸோ ஊரில் அதை ரெடி பண்ணும்போது இவங்க என்ன, இன்னும் நமக்கு தெரியும் அந்த பஞ்சாயத்து சிஸ்டம்லாம் இருக்கும்போது போலீஸே ஊருக்குள்ள நுழைய விட மாட்டாங்க, போலீஸ் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இன்னமும் ஊர் சைடு நிறைய பிளேசஸ் அப்படி தான் இருந்துட்டு இருக்கு இல்லையா. அங்கேயும் அந்த மாதிரி ரூல் தான் அவங்க வச்சுருந்தாங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாத்துக்காகவும் குரல் கொடுக்குறவங்க பன்வாரி தேவி அவங்க இந்த மாதிரி சைல்டு மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களை கையோடு கூப்பிட்டுட்டு அந்த சைல்டு மேரேஜை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ சைல்டு மேரேஜ் ஸ்டாப் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, அந்த ஊருக்காரங்களுக்கு எல்லாம் அந்த ஈகோ, அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பித்து இவங்களை கேங்ரேப் பண்ணுறாங்க. ஓகே, நீ எப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஊருக்கு நீங்கள் உள்ளே வந்தவங்க ஒரு ஒர்க்குக்காக வந்தீங்க, தட் டு தலித் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு பெரிய விஷயமா கேங்ரேப் ஆகி அந்த கேங்ரேப் ரிப்போர்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு என்கொயரி நடந்து அந்த ஜட்மெண்ட்டோட ரிசல்ட் தான் இல்லைங்க, எஸ் ஒர்க் பிளேஸ் அப்படின்னா ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து பண்ணுறது மட்டும் ஒர்க் கிடையாது. அந்த ஒர்க்குக்காக எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ, நம்ம லேபர் லாவில் ஒரு டேர்ம் சொல்லுவோம், இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது நீங்கள் ஒரு சில பேரோட நேச்சர் இருக்கும் சார் ஒர்க், சில பேருக்கு 24/7 லைக் போலீஸு, டாக்டர்ஸ் எல்லாமே 24/7 இருக்கும். சில பேர் மார்னிங் 9 மணிக்கு ஆஃபீஸ் போனால் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் வருவாங்க. அந்த 6க்குள்ளே அவங்க ஆஃபீஸில் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஆஃபீஸா வேலையா எங்கே வெளியில் போனாலும் இட் கம்ஸ் அண்டர் ஒர்க் பிளேஸ். அதே தான் பன்வாரி தேவி அவங்க கேஸ்லேயும் ரூல் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன தான் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் என்ஜிஓவாக ஒர்க் பண்ணாலும் அந்த கிராமத்தில் என்னவா போயிருக்காங்க, அந்த என்ஜிஓவை சார்ந்த ஒரு பர்சனாக தானே போயிருக்காங்க. ஸோ அது ஒர்க் பிளேஸாக கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதுதான் ஒரு பேஸ், ஒரு பிரைமா ஃபேஸை கொடுத்தது இந்த ஆக்ட் எனாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா.
ஸோ இந்த சம்பவத்துலேருந்து தான் அந்த போஷ் அப்படிங்கிற ஒரு சட்டமே வந்துச்சு. ஆமாம். ஓகே, இந்த சட்டத்தில் எதெல்லாம் ஒர்க் பிளேஸில் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க? ஒரு விமன் யாரை வேணா இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10க்கும் மேற்பட்ட விமன் எம்ப்ளாயிஸ் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாலே அங்கே பாஷ் கமிட்டி மேண்டேட்ரி. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வார்னிங்கோட 50,000 ரூபா ஃபைன். அது ஒரு சர்டன் டியூரேஷன் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனோ ஸ்கூல்ஸோ காலேஜஸோ இல்லை ஆர்கனைசேஷனோ இதோட லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். இதுதான் பாஷ் ஆக்டில் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இன்றைக்கி எப்படி நிறைய பேர் வந்துட்டு இல்லாமல் இருக்காங்கன்றது ஒரு கொஷின் மார்க் இருந்தும் தெரியாமல் இருக்குது. அப்படின்னா என்னென்னு கேட்குற நிலமையில தான் எனக்கு எல்லாருமே தள்ளப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா ஒர்க் பிளேஸ்னும் போது எனக்கு நிறைய பேருமே எனக்கு ஒர்க் பிளேஸில் இது நடந்துருச்சுங்கன்னு ஸ்டேஷன் போகிறாங்க. அதில் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியம் மற்ற ஒரு க்ரைம் மாதிரி இல்லை. அங்கேயே ஒரு கமிட்டி இருக்குது, அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்படும். அங்கேயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இன்னொன்று சொன்ன மாதிரி இல்லைங்க தொட்டாதான் க்ரைமா அந்த மாதிரிலாம் இல்லை, கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு கெஸ்டருமே தப்பு தான். எங்கேயோ தூரத்தில் இருக்காங்க, கெஸ்ட் எங்கே இருக்காங்க, அவங்கள அப்படியே ஒரு 2 minutes உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது, ஸ்டார்ட் பண்ணுறது, வாயரிசம் ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்க பர்மிஷனே இல்லாமல் அவங்க பின்னாடி போகிறது, லைக் நமக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லும் இல்லையா. பட் அட் த சேம் டைம் விமனும் இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். விமன் சென்ட்ரிக் லா அப்படிங்கிறதுக்காக என்ன விமன் போய் சொன்னாலும் ஏற்றுப்பாங்கலாம் கிடையாது. இப்போ எல்லாம் எப்படி ஆகிடுதுன்னா ஒரு விஷயத்துக்கு அமைதியாக இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் அது வெல்கமிங் சைன் ஆகிடுது. இப்போ ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு கேங்காக ஒரு வராங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த விமன்லாம் வராங்கன்னா மென் அந்த இடத்துல கமெண்ட் பாஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விமன் வந்துட்டு அதை ப்ரைடாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க நிறைய இடத்துல. வாவ் என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஆண்களுக்கு அதுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெல்கமிங் சைன், க்ரீன் சிக்னல் மாதிரி ஆகிடும். நம்ம என்ன பேசினாலும் அமைதியாக இருக்காங்க, நம்ம ஒரு படி மேலே போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமான இதுதான் இன்றைக்கி நிறைய ரிப்போர்ட் ஆகுது when it comes to பாஷ் ஆக்சுவலி. ஸோ போய் அவங்கள தொட்டாதான் க்ரைமான்னு கேட்டால் அண்டர் பாஷ் ஆக்ட் கிடையாது. எந்த கெஸ்டர் காமிச்சாலும் ஓகே, இல்லைங்க என்னோட கன்சர்ன் கிடையாது, நான் பல வாட்டி போய் அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், அதையும் மீறி அவர் பண்ணுறாருன்னா தாராளமாக விமன் தட் பர்டிகுலர் விமன் கேன் கோ அண்ட் ரெஜிஸ்டர் அ கம்ப்ளைண்ட் அங்கே இருக்க ஐசிசி கமிட்டியில். இப்போ ஆஃபீஸாக சேர்ந்து வெளியில் டூர் போகிறாங்க, அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் அதுக்கும் இந்த போஷ் ஆக்ட் பொருந்தும். எக்ஸாக்ட்லி சார். நம்ம அந்த மாதிரி ஆஃபீஸாக போகிறாங்க, இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் மீட்டிங்காக ஒரு பிரான்ச் டு இன்னொரு பிரான்ச் போவாங்க. ஸோ இல்லை ஏதாவது ஒன்று அந்த மாதிரி எங்கே போனாலும் இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அது வந்து இரவு பகல்லாம் கிடையாது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்சைட் போகிறாங்கன்னு வச்சுப்போமே, இங்கேருந்து ஒரு யூஎஸ்ஓ ஏதோ போகிறாங்க ஆன்சைட், அந்த ஆன்சைட்டு ஒரு 3 மாதம் போகிறாங்கன்னா அந்த 3 மாதமே ஒர்க் பீரியட் தான். டைமிங்கே நம்ம சொல்ல முடியாது அந்த இடத்துல. அந்த 3 மாதத்தில் என்ன நடந்தாலும் விமன் கேன் டேக் அ கால். அங்கே ஒன்று அங்கேருந்து எங்கே அந்த மதர் கம்பெனி இருக்கோ அவங்களுக்கு இங்கே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது, இல்லைனா பிரான்ச் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது. எங்கே பண்ணாலும் கன்சர்ன்ட் மேல் வந்துட்டு அங்கே போயிட்டு என்கொயரி அட்டன் பண்ணணும், மேண்டேட்ரி பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போ ஒரு 3 சந்தேகங்கள் வருது நீங்கள் சொல்கிறதுலேருந்து. இப்போ இந்த போஷ் ஆக்ட் கீழே ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒர்க் பிளேஸ்லையோ, அது காலேஜோ ஸ்கூலோ ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் ஆஃபீஸ், அந்த ஒர்க் பிளேஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், ஒருவேளை ஏதாவது ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அந்த பெண் உடனே எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஆக்ஷன் எடுக்கலன்னா என்ன பண்ணணும்? கம்ப்ளைண்ட்டுன்னு போது முதல் விஷயம் இதில் எல்லா கம்பெனிஸ் எல்லா விதமான ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுற விஷயம் ஃபஸ்ட்டு அவேர்னஸ். முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு அங்கே இருக்க பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, அட் த சேம் டைம் பெண்களும் இந்த இடத்துல எவ்வளோ சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்னா, சில பேர் வந்து எதுக்கு நமக்கு வம்புன்னு ஒதுங்கி போவாங்க. மேபி அவங்க தான் ஒரு ஃபேமிலியோட பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை ரொம்ப வந்துட்டு ஒரு கனவுகளோட நோக்கி வந்திருக்கலாம். இங்கே ஏன் நான் இது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம கமிட்டியில் உட்காந்து பார்க்குறோமோ வர கேள்வி என்னவா இருக்குன்னா, சரிம்மா இதெல்லாம் உங்களுக்கு நடந்துருச்சுல, நீங்கள் ஏன் வாயை திறக்கலன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. கேட்குறப்போ அந்த பெண் அப்போ வந்து இல்லைங்க என் குடும்ப சூழ்நிலை, இப்போது இன்னுமே சில பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஒர்க் பிளேஸில் உனக்கு இது நடந்துருச்சுன்னா இனிமேல் நீ ஒர்க்குக்கே போவேணா, உன்னை சேஃபாக ஒருத்தர் கையில் பிடிச்சி கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம். சில பெண்களுமே அந்த மாதிரி என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு வேளை நம்ம இந்த மாதிரி அமைதியாகவே போயிடலான்றதை தாண்டி அது வேறு மாதிரி ஒரு டர்ன் எடுத்துரும், அது கன்சர்ன்ட்டுன்ற மாதிரி வந்துடும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் போகும்போது ஒரு விமன் போகிறாங்கன்னா, ஒரு ஆண் வந்துட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே ஏதோ இருக்கும் போது அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கமெண்ட் பண்ணாலே உங்களுக்கு பிடிக்கலன்னா மூஞ்சி மேலே ஸ்ட்ரிக்ட்லி நோன்னு சொல்லிடணும். ஓகே, அது எல்லாமே பண்ணிவிட்டு கோஆப்ரேட் எல்லாமே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து இல்லைங்க இவங்க வந்து என்ன ஹராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இங்கே கொண்டுட்டு வர முடியாது. அதனால தான் நான் சொன்னேன். இன்னொன்று இதில் வந்து ஃபிசிக்கல் டச் மட்டும்ன்றது கிடையாது, ஈவன் எமோஷ்னல் அப்யூஸும் இதுக்கு கீழே வரும். எமோஷனல் அபியூஸ்னு எப்படி சொல்கிறீங்க? ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வராங்க அப்படின்னா இன்னொன்றும் நல்லா தெரிஞ்சுக்கணும், சம்பவம் நடந்து 3 மாதத்துக்குள்ளே கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணணும். அந்த ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி கிட்ட ஒரு ஆஃபீஸில் ஐசிசின்னு ஒரு கமிட்டி இருக்கும், அவங்க கிட்ட சம்பவம் நடந்து 3 மாதத்துக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி, ஐசிசி ஒரு பாஷ் ஆர் விசாகா கமிட்டி என்ன வேணா அது நேம் மென்ஷன் பண்ணலாம். அந்த கமிட்டியில் யார் இருப்பாங்க? ஏன்னா ஆஃபீஸில் இருந்த கச்சார் தான் இருக்க போகிறாங்க. ஆமாம், ஆக்சுவலி என்னன்னா அதில் வந்து மினிமம் 4 இருக்கணும் ஐசிசியில், மினிமம் 4, எல்சிசியில் வந்து 5+. ஓகே, அந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அது மெஜிஸ்ட்ரேட், நம்ம எப்படி ஒரு ப்ராப்பர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டில் இது கொடுப்போம்ல ப்ரைவேட் கம்ப்ளைண்ட், அந்த மாதிரி போயிடும். அதுவும் இதிலேருந்து அதில் கன்வெர்ட் பண்ணியும் அனுப்பலாம். ஆக்சுவலி
மினிமம் 4 பேர் இருக்கணும். ஒரு சேர்பர்சன், அங்கே இருக்க விமனே ஒரு ஹெட், சீனியர் மோஸ்ட் ஹெட்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே, இன்னும் 2 பேர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதாவது உள்ளே வந்து ஒரு NGO சார்ந்தவங்க, சோஷியல் ஆக்டிவிசம் சார்ந்தவங்க, இல்லை உள்ளவே அந்த அஃபிஷியல் நாலேஜ் பற்றின ஒரு பர்சன், ஒரு அட்வொகேட், ஒரு டாக்டர், ஒரு சைக்காலஜிஸ்ட், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மினிமம் 4 பேர் அங்கே வந்து உள்ளே இருக்கணும். ஐசிசியில் மேண்டேட்ரியாக இருக்கணும். இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது வந்துட்டு அவங்க 3 மாதத்துக்குள்ளே கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணியே ஆகணும். சம் காசஸில் லா சொல்கிறது இது, அந்த கமிட்டி வந்துட்டு இல்லைங்க இவங்க 3 மாதம் 10 நாள் லேட் ஆனதுக்கு இதுதாங்க காரணம் அப்படின்னு அவங்க டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ணி நியாயம்னு பட்டுச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது முதல் விஷயம். சரி, இங்கே கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, எப்படி அடுத்த ப்ராசஸ் போகும் அப்படின்னா, எந்த ஆண் மீது அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆணுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த கமிட்டி. இந்த மாதிரி உங்கள் மேலே ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, இந்த டேட்டில் நீங்கள் என்கொயரிக்கு வாங்க, இதுக்கு சப்போர்ட்டிவாக என்ன எவிடன்ஸ் இருக்கோ எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறத ஒரு நோட்டீஸை 7 நாளைக்குள்ளே அந்த ஆணுக்கு அங்கே அனுப்பியாங்க. கம்ப்ளைண்ட் வந்து 7 நாளைக்கு, கம்ப்ளைண்ட் வந்து 7th டே ஆன் ஆர் லைக் பிஃபோர் 7th டேக்குள்ளே அது வந்தாகணும். இங்கே அப்புறம் போகும், என்ன ஆகுனா அவங்க என்கொயரிக்கு வருவாங்க இல்லையா, வந்த உடனே அந்த என்கொயரியை வித்தின் 90 டேஸ்க்குள்ளே என்கொயரி முடிச்சிடணும். கம்ப்ளீட்டாக முடிச்சு ரிப்போர்ட் எழுதிடணும். அந்த எழுதுறாங்க இல்லையா ரிப்போர்ட்டை, அந்த ரிப்போர்ட்டை அந்த ஆர்கனைசேஷனோட சீனியர் மோஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை அனுப்பிடணும். இப்போ ஆஸ் யூஷுவல் கோர்ட்டில் என்ன நடக்கும், யாராவது ஒருத்தருக்கு அதில் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா எடுத்துகிட்டு அங்கேயே அப்பீலிங் அத்தாரிட்டி போவாங்க. ஒரு கம்பெனிலையும் அந்த மாதிரி அப்பீலிங் அத்தாரிட்டி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ இப்போது கண்டிப்பாக இல்லை அந்த ஆணுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும். சில இடத்துல மேபி இவங்க வந்து என் மேலே அவதூறு பண்ணிட்டாங்க, பொய்யா பண்ணிட்டாங்க, இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ்லாம் சரியாக கன்சிடர் பண்ணல அப்படின்னு அவர் அப்பீல் போகிறாரு அப்படின்னா அந்த அப்பீலும் வித்தின் 90 டேஸ்க்குள்ளே போகணும். அதுக்கு மேலே வேலிட் கிடையாது. இதில் பெண்கள் கொஞ்சம் தவறாகவும் ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பெண்கள் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? அதே ஆண்களுக்கு என்ன இருக்க போகுது அதுதான் பெண்களுக்கும் இருக்க போகுது. ஏன்னா நம்ம வெளியேனா ரெஜிஸ்டரிங் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து 2 years பனிஷ்மெண்ட் இன் கிரிமினல், அதாவது கோர்ட்டு ஸ்டேஷனு அந்த மாதிரி விஷயத்தில் போயிடும். இதில் முதல்ல என்ன பனிஷ்மெண்ட், இஃப் இன் கேஸ் ஒரு விமன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது ப்ரூவன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆணுக்கான பனிஷ்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று பிரான்ச் மாற்றுறது, ஓகே, இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லைனா டிஸ்மிஸ் பண்ணுறது. சில பேர் அவங்களே ரெசிக்னேஷன் போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் அங்கே நடக்கும். இஃப் இன் கேஸ் அந்த பெண்ணால் அது ப்ரூவ் பண்ண முடியல, அந்த பெண் சிம்பிளி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி கேசஸும் ரெஜிஸ்டர் ஆகுது சார். ஆக்சுவலி நீ ஏன் வாக்க சரியாக பண்ணலன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிட்டாரு, என்னை வந்து இந்த மாதிரியெல்லாம் என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாரு, என்னை ஹராஸ்மெண்ட் இது பண்ணி ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரு, அட்ஜஸ்ட்மெண்ட்டை கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸும் சிலது ரெஜிஸ்டர் ஆகுது அந்த இடத்துல. அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அந்த ஆண் கரெக்டாக தான் இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஆணுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் இப்போ நம்ம சொன்னோமோ அப்படியே அது அந்த பெண்ணுக்கு வரும். பிரான்ச் மாற்றுவாங்க, இல்லை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, இல்லை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி விஷயங்கள் இங்கே நடக்கும். ஏன்னா இந்த லா வந்து பியூர்லி சிவில் நேச்சருடைய லா, கிரிமினல் நேச்சர் கிடையாது, சிவில் நேச்சர். ஓகே, இப்போ ஐசிசியில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கவே இல்லை, எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை, சும்மா தான் இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? அங்கேயே சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல, சீனியர் மோஸ்ட் லைக் வந்துட்டு அங்கே MD இருப்பாங்க, சீனியர் மோஸ்ட் யார் இருக்காங்க, சீனியர் மோஸ்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஒரு இன்ஸ்டியூட், அவங்க கிட்ட போயிட்டு திரும்ப ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி நான் கொடுத்தேன். ஸோ எப்படி நம்ம ஸ்டேஷனில் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் போயிட்டு லோக்கல் ஸ்டேஷனில் கொடுப்போம் இல்லையா, அது கரண்ட் பேப்பரை கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, டு த கமிஷனர் ஆர் டு தி SP பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த விஷயம் நடக்கும். when it comes to ICC இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, இல்லை LCCன்னு ஒன்று இருக்குது, லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. அது வந்து நம்ம எப்படி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொன்ன மாதிரி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இல்லை. இன்னொன்றும் இருக்குது, இந்த ரிப்போர்ட் இவங்க ரெடி பண்ணுறாங்க இல்லையா ஆஃப்டர் த என்கொயரி, அந்த கமிட்டி அந்த ரிப்போர்ட்டை அங்கே அந்த பெண் அங்கே பாதிக்கப்பட்ட பெண் வந்து ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரேப் இல்லை ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அசால்ட், அந்த மாதிரி இது இல்லைங்க, இதில் கிரிமினல் நேச்சரும் இருக்குது, அந்த பெண் செம்மையாக அடி வாங்கி செம்மையாக கஷ்டப்பட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயம் அந்த கமிட்டி டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது இல்லையா, அதோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஆல் லெவல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஃபார்வர்ட் பண்ணி அதை டோட்டலாக கிரிமினல் நேச்சர் எடுத்துரும். என்ன நடந்தது அப்புறம் அந்த வர வச்சு திரும்ப இவங்க கொடுக்குற ரிப்போர்ட் அங்கே ஐயோ கூப்பிட்டு ஒரு என்கொயரி பண்ணுவாங்க. அந்த என்கொயரி கூட சேர்த்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் அது FIR ஆக்கப்பட்டு சார்ஜ் ஷீட் ஆக்கப்பட்டு ட்ரையல் அப்படி கன்வெர்ட் ஆகி அப்படி போயிடும். அதாவது சிவியர் அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக LCCக்கு போயிடும். அந்த இவங்க ரிப்போர்ட் எழுதுறாங்கல்ல சார் ICC கமிட்டி, அந்த ரிப்போர்ட் அப்படியே லோக்கல் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அதை வச்சு ஃபர்தர் என்கொயரி நடக்கும். இந்த என்கொயரி வச்சு போக மாட்டாங்க. இல்லை, இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து ஹராஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து சூசைடே பண்ணிக்கிருச்சு, இப்போ அந்த மாதிரி டைமில் ICC வந்து விசாரிச்சு பொறுமையாக ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்களா, இல்லை உடனே இமீடியட்டாக LCCக்கு போயிடும், அதாவது ஸ்டேஷனுக்கு போயிடும் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக. அதாவது சிவியர் ஆஃப் த அஃபென்ஸ் மேட்டர்ஸ் ஆக்சுவலி இந்த இடத்துல ஒருத்தவங்களை பேசுறது, என்ன வந்து எங்கேயா வெளில போகும்போது ஹராஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும்போது அது டோட்டலாக சிவில் நேச்சரில் இருக்கும். இல்லை பேக்ரவுண்ட் செக்கும் போவாங்க சார், எப்படி நம்ம கிரிமினல் கம்ப்ளைண்ட்டில் நடக்குதோ அதே மாதிரி எதுவுமே இல்லை எவிடன்ஸ் அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் ஆண்
இந்த பெண் கிட்ட மட்டும் தான் அப்படி நடந்திருக்காங்களா இல்லை இது ஹேபிச்சுவலாக ஆஃபீஸில் இருக்க எல்லார்கிட்டையும் இது பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிறது கான்ஃபிடென்ஷியலாக அங்கே நடத்தப்படும். அங்கே என்ன மற்ற பெண்களை கூப்பிடுவாங்க, பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க, அதை வச்சும் இங்கே பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கப்படும். ஏன்னா அந்த கேஸுக்கான ஒரு சாட் இல்லை, ஒரு கால் ஹிஸ்ட்ரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அப்பயும் சில பேர் ரியலாக பாதிக்கப்படுறவங்க இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஐசிசி எடுக்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா பேக்ரவுண்ட் செக் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன். இதே மாதிரி தான் இருக்காரா, போகிற இடம்லாம் அந்த மாதிரி பண்ணுறாரா, இல்லை அவர் உண்மையிலே நல்லவர் தான், ரொம்ப ஜென்யூன் தான், இல்லை இந்த பொண்ணுக்கும் அவருக்கும் ஆல்ரெடி கிளாஷ் ஏதாவது வந்திருக்கா, வந்ததுனால இந்த பெண் வந்து ரிவெஞ்சுக்காக இப்படி வந்திருக்காங்களா, டக்குன்னு ஈஸியெல்லாம் டிசைட் பண்ணிட மாட்டாங்க. இது எல்லாமே கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டு தான் அப்புறம் இவங்க வந்து தப்பு பண்ணாங்களா இல்லை இவங்க பொய்யா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கே அந்த கமிட்டி வருவாங்க. ஓகே, இப்போ இந்த போஸ்ட் ஆக்ட், போஸ்ட் கமிட்டி இது எல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸில் 10 இல்லை அதுக்கு மேற்பட்ட பெண்கள் வேலை பார்த்தா ஓகே. இப்போ 10க்கும் கம்மியாக ஒரு ஆஃபீஸில் பெண்கள் வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே இந்த போஸ்ட் ஆக்ட், போஸ்ட் கமிட்டிலாம் பொருந்துமா? எல்சிசி சார், லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் ஃபார்மேட் தான். 10க்கும் மேற்பட்டவங்க. இன்னும் இது எவ்வளோ நம்ம புரிதலுக்கு ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒருத்தவங்க வந்து பெருக்கி தொடக்க வந்துட்டு போகிறாங்கல்ல, அவங்களுக்கும் இங்கே ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்தால் இங்கே தான் பொறுப்பு. பிகாஸ் அது இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அவங்க 10 இடத்துல வேலை செய்யட்டும், பட் எங்கே இருக்கும் போது அது நடந்தது, அதுதான் விஷயம். ஒரு டீ கொடுக்கவே ஒருத்தவங்க வந்துட்டு போகிறாங்க, அந்த டீ கொடுக்குற டைமில் அவங்களுக்கு எதாவது ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா அதுவும் கம்ஸ் அண்டர் திஸ் போர்ஷன். இதில் வந்து பெண்கள் மட்டும் தானா இல்லை திருநங்கைகளும் சேர்ந்து வருவாங்க? டிரான்ஸ் விமன் இருக்காங்க. ஓகே, டிரான்ஸ் விமனும் கம்ப்ளைண்ட் அவங்களும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அகேன்ஸ்ட் மென் பண்ண முடியும் இந்த இடத்துல. டிரான்ஸ் விமன் அண்ட் தென் விமன் 2 பேருமே உள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இதில். இப்போ இந்த நீங்கள் சொன்ன அந்த போஸ்ட் கமிட்டி, அதாவது விசாக கமிட்டியை வச்சு தான் வந்து கேரளா சினிமாஸில் வந்து பெண்களுக்கு எதிராக வந்து நடந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு வந்து ஹேமா கமிட்டின்னு சொல்லி ஒன்று வச்சாங்க. அவங்களாம் அந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க. பட் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரலன்னு சொல்லி கடைசி அந்த ரிப்போர்ட்டையே கேன்சல் பண்ணுறாங்க. எந்த நடவடிக்கை யாருமே எடுக்கலை. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் சார், இது நம்ம திரும்ப வந்துட்டு யூஸ்வலாக நம்ம இந்த லாஜிக்கல் ஃபார்மேட்டில் சொல்கிற மாதிரி தான். இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வெளியில் உட்காந்து பேசுகிறதுக்கும் உள்ளே போய் கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களே வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா நம்ம ஒரு பொதுவாக அங்கே பேச முடியாதுல்ல. இதான் நடந்திருக்கு. இதில் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம் சார். ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இதுவே கமிட்டியில் அது நடக்கும் சார். ஐசிசியில் கம்ப்ளைண்ட் போட்டுருவாங்க. கம்ப்ளைண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்கொயரிக்கு வரமாட்டாங்க. என்கொயரி வரமாட்டாங்க, நம்ம லத்தாஜுக்காவும் விட்டுற மாட்டோம் அந்த இடத்துல. எதனால இவங்க என்கொயரிக்கு வரல, ஒருவேளை யார் மேலே வந்து இவங்க குற்றம் சுமத்திருக்காங்களோ அந்த பர்சன் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா, ஏதாவது த்ரெட்டன் பண்ணாரா, அந்த த்ரெட்டனிங்கின் பேரில் தான் அவங்க என்கொயரிக்கு வரலையா, இந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒருவேளை ரொம்ப ஹராஸ்மெண்ட் அவங்க ஃபேஸ் பண்ணி ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃபீஸ்லேருந்து அங்கே போயும் கேட்டுட்டு வருவாங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஒரு கேஸில் ஹாஸ்டல் விட்னஸாக மாறுறாங்க, எப்படி வந்து அப்படியே கோர்ட்டுக்கே வராமல் பேக் அடிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரொடெக்ஷன் போவோம், விக்டிம் அண்ட் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது இல்லையா. அதே மாதிரி தான் இதில் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரொம்ப 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 முக்கியம். இது வெளியில் லீக்கே ஆகக்கூடாது. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றது, யார் மேலே கொடுத்தாங்களோ அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் நீங்கள் விஷயங்கள் தெரியணும். அதை தாண்டி விட்னஸும் இதில் கூப்பிடுவாங்க இல்லையா, அப்போது அவங்ககிட்டையும் இதை என்ஷூர் பண்ணணும், கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். இது வெளியே போச்சுன்னா ஈவன் யூ வில் ஆல்சோ பி பனிஷ்ட், உங்களையும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு வேர்டு அங்கே இருக்கும் போது இது இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகே, இப்போ இந்த சட்டத்துக்கு கீழே ஹராஸ்மெண்ட் பண்ண ஒருத்தருக்கு வந்து என்ன தண்டனை கொடுப்பாங்க? வேலையை விட்டு தான் மாற்றுவாங்களா, இல்லை அவருக்கு ஏதாவது ஜெயில் தண்டனை அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா? இது டோட்டலி சிவில் நேச்சர் சார். அது எந்த லெவல் ஆஃப் சீரியஸ் அஃபென்ஸ் இருக்குன்றது இருக்குல்ல. இப்போ சொல்கிற மாதிரி நம்ம வந்து மென்டலி ஒருத்தவங்களை அப்யூஸ் பண்ணுறது, இல்லை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறது, இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்ட் போடுறது, அதையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த செக்ஷுவல் விஷயம் போகும்போது ரேப்பாக இருக்கலாம் வித்தவுட் கன்சென்ட், இல்லைனா ஃபோர்ஸ்ஃபுல் கன்சென்ட் வாங்கப்பட்டிருக்கலாம். என்னன்னா மேபி அவங்களோட சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நீ இது பண்ணல அப்படின்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு மிரட்டுறது ஆஃபீஸ்லேயும் நடக்கும். அந்த இடத்துல நடக்கும் போது அதனால் அவங்களுக்கு எந்த விதமான விளைவுகள் இருக்குது, எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஒருவேளை நிறைய பேர் பண்ணுற மாதிரி இவரும் எடுத்து நான் ஆன்லைனில் போட்டுருவோம் வச்சுருவோம் மிரட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஆஃபீஸ்லேருந்தும் அங்கே சஸ்பெண்ட் செய்யப்படுவார், இல்லை டிஸ்மிஸ் செய்யப்படுவார். ஆட்டோமேட்டிக்காக அதோட நேச்சர் கருதி இந்த பெண் ஒருவேளை அதனால் சூசைட் அட்டெம்ப்ட் ஏதாவது ட்ரை பண்ணாங்களா, இல்லை அவர் அடித்து உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா ரொம்ப வயலண்ட்டாக அப்படின்றத பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது எல்சிசிக்கு போயிடும். அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த போஸ்ட் ஆக்ட் வந்து ஒர்க் பிளேஸில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணுக்கு மட்டும்தானா, இல்லை ஒரு பொண்ணு வந்து அப்போ தான் புதுசாக ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ போகிறாங்க, அந்த இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூ பண்ணுறவங்க ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த சட்டம் பொருந்துமா? கண்டிப்பாக பொருந்தும் சார். ஏன்னா இன்டர்வியூ போகிறாங்க, இப்போ நான் சொன்ன அந்த ஆன் சைட்டுக்கு என்ன கான்செப்ட் சொன்னனோ அதே மாதிரி தான் ஒரு இன்டர்வியூ. அவங்க அங்கே ஒர்க் பண்ணவே இல்லையே, ஒர்க் பண்ணவே இல்லை, பட் எங்கே நடக்குதுன்னு இருக்குல்ல, அந்த அட்மாஸ்பியர் எங்கே நடக்குது, ஒர்க் பிளேஸில் நடக்குது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வரும்போது யார் இன்டர்வியூவில் உட்காடுறாங்களோ அந்த பர்சன் ஒன் இஸ் கோயிங் டு இன்டர்வியூ அவங்களே இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்க அங்கே இருக்க
கமிட்டிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் கொஞ்சம் அவேராக இருக்கணும், மெனக்கிடணும் இதுக்கு ஆக்சுவலி. ஏன்னா உள்ளே இருக்கவங்களே எதுக்கடா போனால் லைஃப் போயிடும், அப்புறம் அவங்க நம்மளை ரிவெஞ்ச் எடுப்பாங்க, இந்த வேலையை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற காரணங்கள் கருதி, சொசைட்டி என்ன சொல்லும், ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க அப்படின்ற காரணங்கள் கருதி சில பேர் வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க இன்னமும். பார்த்துக்கலாம் என்ன நடந்துற போது பார்த்துக்கலான்ற மாதிரி. இந்த மாதிரி புதுசாக ஒருத்தவங்க வராங்க இன்டர்வியூக்கு, அங்கே ஏதாவது நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்குமே 2 ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல. ஒன்று, அந்த கம்பெனியோட கமிட்டி எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு விசாரித்து அங்கேயே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை அந்த ஸ்பாட்டில் அவங்களுக்கு அங்கேருந்து எதுவுமே அவங்க பண்ணலை அப்படின்னா மெயிலும் பண்ணலாம். அவங்களுக்கு மெயில் ஐடி போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்லி ஷில் பி கால் ஃபார் த என்கொயரி. இல்லைனா அங்கேருந்து டேரெக்டாக யூஷுவல் போலீஸ் ஸ்டேஷன் ப்ரொசீஜர் அந்த கம்ப்ளைண்ட் வைஸும் அவங்க போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து போஸ்ட் கமிட்டியில் இருக்கீங்க. இந்த போஸ்ட் ஆக்ட் சம்மந்தமாக ஸ்கூல், காலேஜ், ஐடி கம்பெனிலாம் போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இது வரைக்கும் சந்தித்த ஒரு வித்தியாசமான கேஸ் ஏதாவது இருக்குது அந்த போஸ்ட் ஆக்டுக்கில்? கண்டிப்பாக சார். அது கேஸுன்னு இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி திரும்ப எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபோனோட சாட்டு, கால் ஹிஸ்ட்ரிஸு, இவங்க கால் பண்ணது, அது எல்லாமே ரொம்ப வந்து முக்கியம். இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் எப்படி விமன் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம். ஆக்சுவலி இவங்க விமன் தான் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அவர் வந்து சீனியர் எம்ப்ளாயி அந்த இடத்துல. விமன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன அவர் ஹராஸ் பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்கு வந்து என்ன ஃபைல்ஸ் தான் எடுத்துகிட்டு வர சொன்னார். எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து எங்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணார். ஸோ நான் ஆஃபீஸ் ஃபைலு அவரோட சீனியர் எம்ப்ளாயர் மதித்து தான் நான் எடுத்துகிட்டு போனேன் அந்த இடத்துல. இந்த டைமில் இது நடந்ததுன்னு அவங்க ஒரு டைம்லைன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசியாச்சு. அப்புறம் அவங்க யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அந்த பர்சனை கூப்பிட்டு வச்சு பேசணும். அந்த இடத்துல பேசும்போது அந்த பர்சன் கிட்ட இவங்க சில செட் ஆஃப் அலிகேஷன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு அவர்கிட்ட கொஷின் பண்ணும்போது அவர் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, டைம் நிறைய கான்ட்ரடிக்டரி ஆச்சு அந்த இடத்துல. என்னென்னு பார்த்தா இவங்க ஒரு மெசேஜ் சாட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதில் இவங்க சொல்கிற டைம் இருக்குது, பட் அவர் சொல்கிற டைம் வந்து நிறைய அங்கே கான்ட்ரடிக்டரி ஆச்சு, எதுவுமே ரெலவெண்ட்டாக இல்லை அந்த இடத்துல. இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்கள கூப்பிட்டு நம்ம இந்த சைடு என்கொயரி முடிச்சிருவோம். அதாவது பென் ஃபஸ்ட்டு கொடுத்ததுனால அவங்க சைடு என்கொயரி நம்ம முடிச்சிருவோம். ஆப்போசிட் அந்த பர்சனை கூப்பிட்டு கேட்கும்போது, சார் இந்த மாதிரிலாம் அவங்க மேலே அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க, ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க சில எவிடன்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறீங்க இல்லையா, ஸோ உங்ககிட்ட என்ன மாதிரியான எவிடன்சஸ் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டோம். அப்புறம் தான் அதில் என்ன ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு லிஸ்ட் ஆஃப் என்னென்ன சார்ஜ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருந்தாரு. கம்ப்ளீட் மிஸ் மேட்ச். என்னென்னா இந்த பெண் இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறத மட்டும் வச்சுட்டு மிச்சதெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க சாட்டை. இவங்க கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணது, இவங்க இது பண்ண விஷயம் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு இவர் சாட்டை பார்க்கும்போது அவங்களும் அங்கே கூட பேசியிருக்காங்க வித் கன்சர்ன்ட். அதாவது செக்ஸ்டிங்ன்ற ஒரு விஷயம் அங்கே போயிட்டு இவங்க வந்து ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வான்னு மட்டும் தான் அவர் சொல்லியிருக்காரு. இவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அங்கே ஒர்க் ரீதியான விஷயங்கள் மட்டும்தான் நடந்திருக்கு. இன்னொன்று இவங்க அந்த கால் டைமிங்லாம் இவங்க சொன்னதெல்லாம் மாறிச்சு. ஏன்னா வந்து இந்த டைம் வர சொன்னார், ஆனால் இவர் கூப்பிட்டது பார்த்தீங்கன்னா அப்புறம் அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அவர் சப்மிட் பண்ணியிருந்தார் நம்மளுக்கு. டோட்டலாக 1 hour வந்து 1 hour 15 minutes டிஃப்ரென்ஸ் 2 பேரோட ஸ்டேட்மெண்ட்டுக்குமே இந்த இடத்துல. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இங்கே கூப்பிட்டுட்டு அந்த பெண் கூப்பிட்டு இதெல்லாம் கேட்கும் போது எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால அவங்க அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா எவிடன்ஸ் இப்போ ஒரு வேளை யோசிச்சு பாருங்களேன், இவர்கிட்டையும் அந்த சாட் எதுவுமே இல்லை, ஒருவேளை பேக்கப் எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண் சொல்கிறது வந்து அங்கே உண்மையாக பார்க்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துல இல்லையா. ஏன்னா சாட் அந்த மாதிரி இருக்குது. இவங்க பண்ண சாட்லாம் அதில் ரொம்ப டெலீட் பண்ணிட்டாங்க. இவங்களும் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி பேசின விஷயங்கள் எல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல அந்த சாட்டு, கால் டைமிங்கோட மிஸ்மேட்ச் ஆனது, அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் வச்சு அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா அந்த மென் எஸ் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, ப்ளஸ் பேக்ரவுண்டும் செக்கும் அந்த இடத்துல நடந்துச்சு. அந்த இடத்துல நடக்கும்போது அவர் மேலே தப்பு இல்லை, இந்த பெண் தான் தவறு அப்படிங்கிற விஷயம் அங்கே வந்து இது பண்ணப்பட்டு அவங்க பிரான்ச் மாற்றப்பட்டோம். அந்த வந்து வேறு பிரான்ச் அங்கே வந்து மாற்றிட்டாங்க. இது எதற்காக அப்படின்னு அதுக்கப்புறம் தெரிய வரும்போது தான் அவருக்கு அடுத்த இம்மீடியட் எம்ப்ளாயி இவங்க தான். ஸோ ஏதாவது பிரச்சனையே அவர் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை சஸ்பெண்டோ டிஸ்மிஸோ ஆனார்னா இவங்க அந்த இடத்துக்கு போயிடலாம் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறது ஒரு பக்கமாக இருந்தாலும் எப்படி வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துக்கு போகணும், எப்படி வந்து அவங்கள அந்த இடத்துலேருந்து காலி பண்ணிவிட்டு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரியான கேஸஸும் ஒரு பக்கம் ரெஜிஸ்டர் ஆகுது. இது வந்து பார்த்த ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் அப்படியே நம்ம இப்படி வந்தோம் அப்படின்னா அந்த பெண்ணோட விஷயத்தில் பார்க்கும்போது திரும்ப அவர் வந்து ஒரு சீனியர் எம்ப்ளாயர் தான் அந்த இடத்துல. அந்த பெண் அவருக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப இன்னசென்ட். அதான் ஃபஸ்ட் டைம் அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு பெண் சிட்டியை நோக்கி வேலைக்கு வர ஒரு முதற் பெண் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் இது பண்ணும்போது என்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நீ இந்த ஒர்க்கில் இருக்க முடியும், இல்லைனா இந்த ஒர்க்கில் நீ இருக்க முடியாது, உன் மேலே நான் கேரக்டர் அசாசினேட் பண்ணி நாளைக்கு நீ எங்கே ஒர்க்கு போகிற மாதிரி இருந்தாலும் அந்த பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்களா ஒரு கம்பெனி டு இன்னொரு கம்பெனி கால் பண்ணி கேட்கும்போது நான் உன்னை பற்றி எல்லாம் தப்பாக சொல்லி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய வீட்லேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். போனால் நீ வேலைக்கெல்லாம் போவானாமா, ஒன்றும் வேண்டாம், நீ தான் வந்து போனேன் இமீடியட்டாக கல்யாணம் பண்ணி எனக்கு வச்சுருவாங்கன்ற மாதிரி அந்த பெண்ணும் வெளியில் சொல்லலை ஒரு கட்டத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் 2 and extreme போய் அந்த பொண்ணு ஒரு வாரமாக ஆஃபீஸ்க்கே வரல.
என்ன ரீசன் ஏது ரீசன் சிம்பிளி வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்ற மெயில் மட்டும்தான் அந்த இடத்துல வந்தது. அதுக்கப்புறம் ஒரு இதில் அந்த பெண்ணை வந்து வீட்டுக்கே போய் பார்த்து இல்லை ரொம்ப ஹோப் கொடுத்து அந்த இடத்துல கவுன்சிலிங்ஸ் எல்லாம் கொடுத்து இல்லைம்மா இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்படும், இந்த மாதிரி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்கும்போது அந்த பெண் அதுக்கப்புறம் ஒரு விஷயமா சொல்கிறான். இந்த மாதிரி எங்கிட்ட சேட்டோ காலோ பெரிய எவிடன்ஸ் அந்த மாதிரி கிடையாது அந்த இடத்துல. பட் அவர் என்னை இதெல்லாம் சொல்லி என்னை ஹராஸ் பண்ணுறாரு. பட் டுவர்ட்ஸ் பேஷன்னால நானும் வந்தேன். என் குடும்ப சூழ்நிலையும் இங்கே சரி கிடையாது. நான் வாங்குற அந்த சம்பளத்தை வச்சு தான் என் குடும்பமே போயிட்டுருக்கு இந்த இடத்துல. ஸோ இதனால தான் நான் இந்த மன உளைச்சல்னால தான் நான் 5 நாள் ஆஃபீஸ் வரல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அவரை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்சன் அப்பப்போ ஒர்க்குக்காக வேறு வேறு பிரான்ச்சஸ் போயிட்டு வருவார்ல, அங்கேயும் இவர் அங்கேருந்தும் பெண்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை தாண்டி அவர் மேலே 7 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு எவிடன்ஸ் இல்லையா, அடுத்தது என்ன எக்ஸ்ட்ரீம் போனால் நமக்கு எவிடன்ஸ் வரும் அப்படிங்கிறத வச்சும் இதில் மெம்பர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அனுபவங்களில் இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ இந்த போஷ் ஆக்ட் பற்றி ஒர்க் பண்ணுற இடத்துல பெண்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த பெண்களுக்கு இந்த சட்டம் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதை நீங்கள் கேமரா பார்த்து கூட சொல்லலாம். ஓகே, கண்டிப்பாக. ஆக்சுவலி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் அவேர்னஸ் சுத்தமாக இல்லை சார். எங்கேயுமே அவேர்னஸ் கிடையாது. இதை பொறுத்து கூட இருக்குன்னே தெரியல. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த அன்எசிட்டி விஷயமே எடுத்துக்கோங்களேன். ஏன்னா அங்கே காலேஜஸ் எவ்வளோ பெண் பிள்ளைகள் படிக்கிற காலேஜ், எவ்வளோ பெண்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் இல்லையா, அது போயிட்டு அந்த அன்எசிட்டி இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் வெளியே நியூஸ் இது சில ப்ரெஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு பைட்ஸ் மாதிரி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க எவ்வளோ பேருக்கு இந்த பாஷ் கமிட்டி பற்றி தெரியும் அப்படின்னா என்னென்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டால் 90% வந்துட்டு எல்லா இடத்துலையும் சொல்கிற விஷயம் அப்படின்னா என்னென்னு தான் கேட்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அட் த சேம் டைம் நான் பர்சனலாக இன்சிஸ்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, எங்கே நான் ட்ரைனிங்க்கு போனாலும் சரி இல்லை காலேஜஸ் ஸ்கூல்ஸ் போனாலும் சரி அந்த மேனேஜ்மெண்ட் என்ன இல்லைங்க இது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆன் விமன், ஸோ நம்ம விமனை மட்டும் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்துட்டு கண்டிப்பாக நோ தான் சொல்லுவேன். அந்த இடத்துல மென்னையும் உட்கார வைங்க. ஏன்னா ஒரு தப்பு நடந்ததுக்கப்புறம் இது நடந்தால் தப்பு நீ வெளியில் வாமா நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக கம்பெனிக்குள்ளே ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் லைஃப் போயிடும்னு சொல்லி பாருங்களேன். ஸோ ப்ரிவென்ஷன், இந்த ஆக்டை என்ன சொல்லுதுன்னா ப்ரிவென்ஷன், ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல். நடந்ததை நம்ம மாற்றுறது லாஸ்ட்டு தான், முதல்ல ப்ரிவென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது யாருக்கும் நடக்க விடாமல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நடந்ததுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். அதனால் இனிமேல் நான் சொல்கிற விஷயம் அது எந்த ஸ்கூலோ காலேஜோ மேனேஜ்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பாஷ் அப்படின்னா கேர்ள்ஸ் ஒரு விமனை மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு அவேர்னஸ்ன்றது 2 ஜெண்டருக்கும் நியூட்ரலாக எல்லா ஜெண்டருக்கும் போய் சேர வேண்டிய ஒன்று. இப்போ டிரான்ஸ் விமனும் இதில் போகலான்றது நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. விமன் அப்படிங்கிற மாதிரி தானே போயிட்டுருக்காங்க. பட் அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதாவது ஜெண்டர் சென்ட்ரிக்காக எடுத்துகிட்டு போகணும். எல்லாருக்கும் அந்த விஷயம் போய் சேர்ற மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அந்த இடத்துல எடுத்துகிட்டு போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடக்காது இல்லையா. அட் த சேம் டைம் இந்த மாதிரி எல்லா ஆர்கனைசேஷன்ஸ் கமிட்டிலையும் மந்த்லி ஒன்ஸ் அது முன்ன வந்து வருஷத்துக்கு ஒன்று இருந்தது சார். இப்போ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மேண்டேட்ரி இந்த அவேர்னஸ் ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும். பட் எத்தனை இடத்துல கொடுக்குறாங்க? அது வந்து என்ன நமக்கு விரல் விட்டு எண்ணிடலாம் இல்லையா. ஸோ அது மேண்டேட்ரி ஆக்கணும். மந்த்லி ஒன்ஸ் இப்போது நடக்குதோ இல்லையோ, இப்போ நம்ம அனலைசிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு கோர்ட்டே உள்ள இன்வால்வ் ஆகி சொல்லியிருக்காங்க இல்லையா, இன்சிடென்ட் நடக்குதோ இல்லையோ மந்த்லி ஒன்ஸ் போய் மீட் பண்ணுங்கள். பெண் பிள்ளைகள் அங்கே மீட் பண்ணுங்கள். மீட் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேளுங்க. அதே மாதிரி தான் ஆஃபீஸில் நீங்கள் என்ன பண்ணணும் மேண்டேட்ரியா அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு செஷன் மாதிரி இல்லை ஒரு 1 hour 1/2 hour ஆன்லைனில் எல்லாருமே கனெக்ட் பண்ணலாம். இல்லைனா அந்த பர்டிகுலர் கன்சர்ன் அதுக்குன்னே ஒரு பர்சன்ட் அப்பாயிண்ட் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க கவுன்சிலர்ஸ் அந்த மாதிரி யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணி அவங்க போய் ஃபீல்டில் இறங்கி மீட் பண்ணணும். இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் ஏதாவது நடந்திருக்கா, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது ஈவன் விமன் வில் கெட் தட் கான்ஃபிடன்ஸ். அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும் நமக்காக ஒரு டீம் இங்கே இருக்குப்பா. அப்போ ஆண்களுக்கும் அந்த இடத்துல பயம் இருக்குல்ல, இது நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நம்மளும் பனிஷ் பண்ணப்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ இதை கண்டிப்பாக மேண்டேட்ரியாக கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஆக்டில் சொல்லியிருக்க 3 விஷயத்தையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஃபைனலாக ஒரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ 10 இல்லை அதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து அந்த போஸ்ட் கமிட்டி கண்டிப்பான முறையில் இருக்கணும். ஆனால் அந்த போஸ்ட் கமிட்டியோ இல்லை ஐசிசி கமிட்டியோ இல்லை. ஆனால் அங்கே வேலை பார்க்குற பெண்கள் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அதை அவங்க எப்படி வந்து அந்த கமிட்டியை வந்து நிறைவேற்றி உருவாக்கிக்கிற முடியும்? அவங்க சொல்லி ஆஃபீஸில் சொல்லி கமிட்டி வைக்கல, அப்போ அவங்க எப்படி அந்த கமிட்டியை உருவாக்கிறது? யார்கிட்ட போய் சொல்கிறது? ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல சார், ROC ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், இல்லை இன்ஸ்டியூட்ஸ் இல்லை காலேஜஸ்னால் அந்த கவுன்சில்ஸில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கமிட்டி இல்லைன்னு தெரிய வந்துருச்சு அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட்டை இன்சிஸ்ட் பண்ணணும், எங்களுக்கு கமிட்டி வேணும்னு இன்சிஸ்ட் பண்ணணும். பட் மேக் ஷுர் எல்லாமே ரெக்கார்டிக்கலாக பண்ணுங்கள். ஓகே, மெயில் போடுங்க, எங்களுக்கு இது மாதிரி வேணும், எங்களுக்கு ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குது, அது கேட்குறதுக்கு யாருமே இல்லை, திஸ் இஸ் மேண்டேட்ரி ஆஸ் பர் லா. ஓகே, அதை நீங்கள் கொண்டு வாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாம். இல்லையா, யார் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்களோ, யார் வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் பண்ணாங்களோ அங்கே ஒரு ஃபார்மல் லெட்டர் போடணும். இந்த மாதிரி இருக்கும், இவ்வளோ பேர் இதில் இருக்கும் விமன் எம்ப்ளாயீஸ், பட் இங்கே வந்துட்டு ஐசிசி கமிட்டியே கிடையாது, இன்னும் இன்ஸ்டியூட்டே பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணோன்னா அவங்க கூப்பிட்டு ஃபஸ்ட் டைம் வார்ன் பண்ணி நான் சொன்ன மாதிரி 50,000 ஃபைன் போடுவாங்க.
கொடுத்து ஒரு டியூரேஷன் கொடுப்பாங்க. இவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் வந்து கமிட்டியை ஃபார்ம் பண்ணியே ஆகணும், இல்லைனா டிசிப்ளினரி ஆக்ஷன் ஆன் கன்சர்ன் அஃபீஷியல்ஸ் நாங்கள் வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டுட்டாங்கன்னா அவங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 நாள்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே அவங்க பண்ணல அப்படின்னா திரும்ப ஒரு ரிமைண்டர் லெட்டர் ஸோ டேட்டட் இந்த டேட்டுக்கு நாங்கள் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் ஆஸ் அ விமன் எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கலன்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக டு அண்ட் எக்ஸ்ட்ரீம் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட லைசன்ஸே கேன்சல் செய்யப்படும், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸே கேன்சல் செய்யப்படும். இதுதான் உச்சபட்சமாக அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளோ நேரம் வந்து இந்த போஷ் ஆக்டை பற்றி எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும், ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே பெண்கள் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இந்த வீடியோ மூலமாக ஒரு தெளிவான எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனால் எல்லா விட இந்த மீடியாவில் இருக்க விமனும் ஃபேஸ் பண்ணுறது ஜாஸ்தி. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல அவங்க ஒர்க்கோட ஸ்பேஸ் இருக்காது இல்லையா, போகிற இடத்துலலாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். இந்த மாதிரி நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களும் இங்கே வரணும், வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஸ்பேஸுக்கு போகிறாங்களா, அங்கே அது நடக்குதா, அங்கேயே போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை கூட நீங்கள் எங்கே இருக்கீங்களோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அதான் இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பவங்களுக்கும் இந்த போஷ் ஆக்ட் பற்றி ஒரு தெளிவான விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு, இப்படி சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தினதுக்கு, இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் வேலை பார்க்குற உங்கள் ஆஃபீஸில் இந்த போஷ் ஆக்ட் பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஐசிசின்னு ஒரு கமிட்டி இருக்கா இல்லையா, செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களும் நாங்கள் கிளியர் பண்ணுறோம். இனி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. அது ஏன் சார் பொண்ணுங்க தங்களோட பிரச்சனைகளுக்காக தைரியத்தோட போராடுறது பைத்தியக்காரத்தனமா தெரியுது?